அந்த சேதுபதி ஊர்ல இல்லாததால அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் இப்ப இவனுக்கு கிடைக்க போகுது. அவன் தான் கலசத்துல நவதானியங்களை போட்டு பூஜை செய்யணும். அதான முறை. எனக்கு இந்த பூஜையை வச்சிருக்காங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்க. இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சந்திரா. அவன் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். நல்ல சான்ஸ் தாங்க. நாம பண்ற முயற்சி எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது. இந்த தடவை அப்படி நடந்துடவே கூடாது. இந்த மேட்ரை அக்கா கிட்ட சொல்லி அவன் முன்னாடியே அவன் அந்த சேதுபதியோட பேரந்தாங்கிறத நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் அவளே அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுவா. ஆமா சந்திரா, கலச பூஜைக்கு ஊரே கூடியிருக்கும். ஊர் மக்கள் முன்னாடி அவன் வேஷத்தை கலைச்சாதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் நிற்பான். நாம இவ்வளவு நாள் தோத்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்கினதா இருக்கும். கலச பூஜை என்னைக்குன்னு சொன்னீங்க? வர்ற வெள்ளிக்கிழமை. எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. என்ன யோசனை? நாளைக்கு என் அக்காவோட கல்யாண நாள் வருது. அத மண்டபத்துல வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. நாளைக்கே அந்த கலச பூஜையும் செய்யற மாதிரி வச்சா எப்படி இருக்கும்? புரியல சந்திரா. கலச பூஜையை அதே நாள்ல வைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? லாபம் இருக்குங்க. ரெண்டு ஒரே நாள்ல நடந்தா அந்த கார்த்தியால ரெண்டு இடத்துல ஒரே நேரத்துல இருக்க முடியாதுல்ல? ஆமா, கல்யாண ஃபங்க்ஷன்ல இருந்தா அவனால பூஜை செய்ய முடியாது. பூஜைக்கு போனா ஃபங்க்ஷன்ல இருக்க முடியாது. சூப்பர் சந்திரா, அவனுக்கு சரியான செக்கு தான். ஆனா கலச பூஜையை கல்யாண நாள் அன்னைக்கு எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல சந்திரா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி மண்டபத்துல இருந்து கோயிலுக்கு போயிட்டான்னா அப்ப நம்ம என்ன பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். அவன் மண்டபத்திலேயே இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு லாக் பண்ணிடுறேன். நீங்க கலச பூஜை நாளை மட்டும் அக்கா கல்யாண நாள் அன்னைக்கு மாத்தி வச்சிருங்க. அது போதும். நான் இப்பவே விருமன்ட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன். வரேன் சந்திரா. உங்க எல்லாருக்கும் வைக்கிற ஆப்பு. என்ன பாட்டி வர சொல்லியிருந்தீங்க? கோயில்ல கலச பூஜைய வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. இப்போ மாத்திட்டாங்கய்யா. நாளைக்கே கலச பூஜை செய்யணும்னு சொல்லிவிட்டாங்க. நாளைக்கா? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? ஆமாய்யா, ஒரு அம்மாக்கு சாமி வந்து வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இல்ல, அதனால நாளைக்கே கலச பூஜை செஞ்சிருங்கன்னு சொல்லிடுச்சான். அதான் உடனே மாத்திட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? சாமி வந்து சொன்னுச்சா? எனக்கு ஒண்ணு புரியலையே. ஆமாய்யா, ஒரு அம்மாக்கு சாமி வந்துருச்சு. நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா வந்திருக்கியா? என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம் ஆத்தா? இந்த ஊருக்கு கேடு வர மாதிரி ஒரு காரியத்தை செய்றீங்களேடா. அத பாத்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஊருக்கு கேடு வர அளவுக்கு நாங்க ஒன்றும் செய்யலையாத்தா. டேய், செஞ்சிருக்கீங்கடா, செஞ்சிருக்கீங்க. ஆத்தா கிட்ட போய் சொல்லாதீங்க. ஆத்தா அப்படி எதுவும் நாங்க செஞ்சாமே தெரியலையே, நீயே சொல்லாத்தா. அத ஏன் வாயால சொல்லணும்னு நினைக்கிறியா? எங்களுக்கு தெரியலையா ஆத்தா, நீயே சொல்லு. சொல்றேன்டா, சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த கோயில் கும்பாபிஷேக கலச பூஜை என்னைக்கு வச்சிருக்கீங்க? என்னைக்கு வச்சிருக்கீங்க? வர வெள்ளிக்கிழமை ஆத்தா. அங்கதான்டா தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அந்த நாள் சரியில்லடா. அஷ்டமி திதி மரண யோகன்னு எதுவுமே சரியில்லடா. அந்த நாள்ல பூஜையை வச்சீங்கன்னா ஊருக்கு கேடுதாண்டா வரும். தேதி வச்சாச்சு, இப்ப என்னத்தா பண்றது? தேதியை மாத்துங்கடா. ஊரு நல்லா இருக்கணும்னா தேதியை மாத்திதான் ஆகணும். ஆத்தா மாத்திரம் எந்த தேதி நீயே சொல்லாத்தா. வர வெள்ளிக்கிழமைக்கு பதிலா புதன் கிழமை வைங்கடா. அன்னைக்கு தாண்டா நாள் நல்லா இருக்கு.
அன்னைக்கு பூஜை செஞ்சா ஊரு நல்லா இருக்கும்டா, செழிப்பா இருக்கும்டா. ஆத்தா நீங்களே உத்தரவு கொடுத்த பிறகு நாங்க அதை மீறுவோமா? நீங்க சொன்ன புதன்கிழமையிலேயே வச்சிடறோம். ஆத்தாவுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் சந்தோஷம். ஆ! ஆ! ஆத்தா மேல மஞ்சள் தண்ணி தெளிங்க. ஆத்தா சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைங்கிறத புதன்கிழமைக்கு மாத்தி கலச பூஜையை செஞ்சிட வேண்டிதான். இத பரமேஸ்வரி அம்மாவுக்கும் தெரியப்படுத்தணும். அப்பதான் அவங்க பேரங்கிட்ட சொல்லி அவரை நாளைக்கு வர சொல்ல முடியும். ஆமையா, கலச பூஜை செய்யறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுயா. அது நீ செஞ்சே ஆகணும். நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா பூஜை செய்யணும்ன்றாங்க. நீ கண்டிப்பா வந்துருவே இல்லையா? என்ன மாப்ள, நாளைக்கு தான் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க எப்படி வருவீங்க? அப்படின்னா இது கண்டிப்பா அந்த சந்திரா சிவனாண்டியோட வேலையாத்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐயா கார்த்தி, உன்னை இந்த கலச பூஜையில வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் அந்த சந்திரா ஏதோ திட்டம் போட்டிருக்கா. இப்ப என்ன பண்றது மாப்ள? கவலைப்படாதீங்க பாட்டி, நான் மண்டபத்திலேருந்து எப்படியாவது கோயிலுக்கு வந்து கலச பூஜை பண்ணிடுறேன். ஐயா கார்த்தி, கலச பூஜைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. கும்பாபிஷேகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே நாள்ல 2 விசேஷம் இருக்கிறதுனால நீ இந்த பூஜையை மறந்துடக்கூடாதியா. கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன் பாட்டி. பூஜையில எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாம இருங்க. சரியா? சரி வரேன்பா. வாங்கய்யா, வரேன் பாட்டி. அப்பா முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்யா. சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். என்ன சந்திரா, ஏதாவது விஷயமா? அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நம்ம வீட்ல இருக்கிற டிரைவர் ராஜா தான் அந்த கிழவியோட பேரன். அதை ஏன்க்கா நீ நம்பவே மாட்டேங்கிற? என்ன நீ வேதாள முருங்கை மரம் ஏறின கதையா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நீயும் எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்ட, உன்னால நிரூபிக்க முடியல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லக்கா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சரி சொல்லு. நாளைக்கு அந்த கிழவியோட ஊர்ல கலச பூஜை நடக்க போகுது. அவங்க எந்த பூஜையோ செய்யட்டும், உனக்கு என்ன பிரச்சனை அதுல? ஐயோ அக்கா, முழுசா என்ன சொல்ல விடு. கலச பூஜை எப்ப நவதானியங்கள் எல்லாத்தையும் கலசத்துல போட்டு பூஜை பண்ணுவாங்க. இத பண்ண போறது யார் தெரியுமா? யாரு? உன் டிரைவர் மாப்பிள்ள தான். அதே எப்படி? அன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கே, அவர் இங்கதானே இருப்பாரு. அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவன் தான் அந்த கிழவிக்கு பேரனாச்சே. நீ வேணா பாரு, நாளைக்கு அவன் மண்டபத்துல இருக்க மாட்டான். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்க போய் பூஜை பண்ணிட்டு தான் வரப்போறான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. வீணா அவர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா அக்கா நில்லுக்கா, பேசாம இரு. நாளைக்கு இங்க இருக்கிற டிரைவர் மாப்பிள்ள தான் சேதுபதியோட பேரங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். போதும், நிறுத்துறியா? இதே டயலாக கேட்டு கேட்டு என் காதெல்லாம் வலிக்குது. அக்கா நான் சொல்றது பேசாம இரு, போதும். மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மேல சந்தேகமாவே இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே அத்தை. நீங்க அந்த ராஜா சேதுபதியோட பேரன் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும். புரியல. இல்ல, நாளைக்கு அந்த கிழவியோட கோவில்ல கலச பூஜை நடக்குதாமே. அதுக்கு அந்த சேதுபதியோட பேரன் தான் வந்து நவதானியத்தை கலசத்துல போட்டு பூஜை பண்ண போறானா. நீங்க தான் பேரனா அந்த பூஜையை பண்ண போறதா இவ சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால நீங்க மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போகாம இருங்க. அப்படியே போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல வேணாம் வேணாம், நீங்க போகவே வேண்டாம், இங்கேயே இருங்க. அப்பதான் இவளுக்கு உங்க மேல இருக்கிற டவுட் போகும். சரிங்க அத்தை. என்ன டிரைவர், ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிரும் நீ யாருன்னு. ஒண்ணு என் அக்கா சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்க போறியா, இல்ல
கோவில் கலச பூஜையில கலந்துக்க போறியா? எதை சூஸ் பண்ண போற? கலச பூஜையை சூஸ் பண்ணா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு ஆயிடும். ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணா பேரன் இல்லைன்னு ஆயிடும். ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நீ பண்ணி ஆகணும். நாளைக்கு உன் முகத்திரைய கிழிச்சு அந்த சேதுபதியோட பேரன் நீதாங்கிறத நிரூபிக்க போற. அப்படி நிரூபிக்கல என் பேரு சந்திரா இல்ல. என்ன மாப்பிள, சந்திரா ஏதோ கோவமா பேசிட்டு போறா? கலச பூஜையை பத்தி தானே? ஆமா ஆமா எப்பா இப்ப என்னப்பா பண்றது? பாப்போங்க, எதுனா ஒரு வழி கிடைக்கும். மாப்பிள, நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ணி ஆகணும் மாப்பிள, இல்ல மாட்டிக்குவோம். ஜபார், நீ சாமி வந்த மாதிரி நல்லாவே நடிச்ச. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாதுங்க ஐயா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்தா இதை வாங்கிக்கிட்டு யாரு கண்ணிலையும் படாம போயிடு. மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயம் யாருக்கும் வெளியில தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க மாட்ட. இல்லைங்கய்யா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் வரேங்கய்யா. போ. சொல்லு விருமா. நீங்க சொன்ன மாதிரியே பூஜையை நாளைக்கே மாத்தி வச்சாச்சு. சூப்பர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த ராஜா சேதுபதியோட பேரனை இந்த தடவை விடவே கூடாது. அவனை பழி வாங்கியே தீரணும். அதுக்கு தான் இவ்வளோ பிளான் பண்றோம். அவன் கண்டிப்பா இந்த தடவை மாட்டுவான், நீ கவலைப்படாத. என்ன கை நிறைய பைகளோட வரீங்க? என்ன இதெல்லாம்? அம்மா பார்க்க கல்யாண நாள் வருதுல்ல, அதான் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ரேவதி, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. நான் மட்டும் வந்திருந்தேனா எல்லாருக்கும் சூப்பரா ட்ரெஸ் எடுத்திருப்பேன். ஆமா, உங்களுக்கு வேட்டி சட்டையே ஒழுங்கா எடுக்க தெரியாது. இதுல நீங்க எல்லாருக்கும் செலக்ட் பண்ண போறீங்களா? ரோகு, கம்பெனி ரகசியத்துல வெளியே சொல்லாத. நமக்குள்ள இருக்கிற அண்ணன் நீ கெட்டு போயிடும். ஆமா. அம்மா, உங்களுக்கு சூப்பரான புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க 4 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமாமா, உங்க கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சூப்பரா ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. எனக்கு என் பொண்ணுங்க எதை எடுத்துட்டு வந்தாலும் சந்தோஷம்தான். இந்தாங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, உங்களுக்காக நிறைய கடை ஏறி இறங்கி செலக்ட் பண்ணிருக்கோம். அம்மா, ஃபங்க்ஷன் அப்போ நீங்க இந்த சாரியை தான் கட்டிட்டு வரணும். நீங்க எடுத்து கொடுத்ததை கட்டாம நான் வேற எதை கட்ட போறேன்? கட்டுறது மட்டும் இல்ல, வர எல்லார்கிட்டையும் என் பொண்ணுங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல போறேன். போதுமா? ஆமா, எங்க மாமாக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு காட்டவே இல்ல. அப்பாவுக்கு ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கோம். அத பார்த்தா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன பெருசா எடுத்துட்டு வந்துட போறீங்க? வழக்கம் போல வேஷ்டி சட்டை தானே, இதுல என்ன பெருமை? என்ன வேஷ்டி சட்டைக்கு ஜிப்பு போட்ட கவர்லாம் இருக்கு? மாமாவுக்கு கோட்டு சூட்டா?
மாமா உண்மையிலேயே உங்க பொண்ணுங்க சர்ப்ரைஸ் தான் கொடுத்துட்டாங்க எனக்கு. கோட் ஷூட்ல நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்படி இருப்ப? மாமா உங்களை கோட்ல எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வக்கீலு டிடிஆர் ரெண்டு கேரக்டர் மட்டும் தான் மாமா ஞாபகம் வருது. உங்க புத்திக்கு வேற என்ன தோணும்? எங்க அப்பா கோட் சூட்ல அம்சமா இருப்பாரு. பெரிய கம்பெனியோட சேர்மன் மாதிரி இருப்பாரு. எந்த கம்பெனி? அக்கா அவர் கிடக்குறாரு, விடுங்க. அப்பா இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அம்மா எனக்கு எதுக்குமா இந்த கோட்டு சுட்டலாம்? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நான் இந்த வழக்கம் போல வேட்டி சட்டையிலே இருக்கேன். அப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் வேஷ்டி சட்டையில தான் இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு கோட் சூட் போடுங்க, நல்லா இருக்கும். மாமா மாடர்ன் மகாலட்சுமி மிஸ் 4 பேரும் சொல்றாங்க, சொன்னா கேட்டுக்கங்க. ஒருவேளை போட்டு அழகா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அத்தையோட பொறாமை எண்ணங்களை நாம கிளப்பி விடுறதுல ஒரு ஆனந்தம் தானே. எனக்கு அதெல்லாம் போட்டா நல்லா இருக்காதுமா, வேணாமா. அப்பா உங்க பொண்ணுங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா? ப்ளீஸ் போட்டுக்கோங்கப்பா. அட என்னம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு இந்த கோட்டு சுட்டெல்லாம் எதுக்குமா, வேணாம்மா. அது இல்லாம எனக்கு இதெல்லாம் போட கூட தெரியாது, நல்லா இருக்காதுமா, வேணாம். மாமா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கூல் சகல இருக்க ஏன் கவலை? என்ன மாப்பிள நீங்க கூட சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. என்னங்க பொண்ணுங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, போட்டுக்கோங்க. இல்லனா அவங்க விடவே மாட்டாங்க. ஆமாப்பா நாங்க விட மாட்டோம்ப்பா. நீங்க இத போட்டுதான் ஆகணும். ஆமாப்பா விட மாட்டோம். ஆமாப்பா நீங்க போட்டுதான்ப்பா ஆகணும். சரிம்மா சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்களேன்னு நான் ஒத்துக்கிறேன். என்னமா வைக்க போறாரு என் மாமா. ரேவதி எங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு, மாப்பிள்ளைக்கு, சந்திராவுக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டீங்கல்ல? எல்லாருக்கும் எடுத்துட்டோமா. அம்மா என்னோட ட்ரெஸ் பாருங்கம்மா. குடு. ரொம்ப நல்லா இருக்கு. ராஜா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ ஏன்? வீட்ல இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா கலகலப்பா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா, வீடு எப்பவும் ஒரு ரொட்டீன்குள்ளேயே இருக்கும். எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படிதான் இந்த வீடும் இருந்துச்சு. இந்த மாதிரி பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே சமீப காலமா தான். அதாவது நீ வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதோட பாட்டி வர்றதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லல. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். இந்த சந்தோஷம் எப்பவும் இந்த வீட்ல இருந்துகிட்டே இருக்கணும். உன்னாலதான் அது முடியும். மனசுல இருந்து தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். உன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. மேஜிக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரோட இயல்பையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. மற்றபடி மேஜிக்லாம் எதுவும் உண்டா? நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா எனக்கு இது மேஜிக் தான். என் அப்பா அம்மாலாம் பெருசா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு அவங்க முகத்துல எல்லாமே சிரிப்பா இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். இதெல்லாம் பாக்குறப்போ வெளிநாட்டுக்கு போகாம இங்கே இருந்துடலான்னு தோணுது. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் முக்கியம்தான். அதே மாதிரி உன் ஆசை, உன் கரியரும் உனக்கு முக்கியம்ல. நல்லா யோசி. எமோஷனலா இந்த முடிவு எடுக்காத. அது கண்டிப்பா தப்பா தான் போய் முடியும். நல்லா யோசிச்சு நிதானமா எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும்.
பார்த்தத ஒருவேளை இவன் பார்த்திருப்பானோ?